கடந்த ஜூலை 30ஆம் தேதி வயநாடு மாவட்டத்தின் சூரல்மலை, அட்டமலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால் அங்கு தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 400-ஐ தாண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று சூரல்மலை பகுதியில் கனமழை பெய்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். கேரள வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டக்கை மலைப்பகுதியில தான் ஏற்பட்ட மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக அந்த முண்டக்கை மற்றும் சூரல் மலை அப்படிங்கிற இந்த இரண்டு கிராமங்களுமே பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கிராமங்கள்ல 400 வீடும், ஒரு கிராமத்துல 300 வீடுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து நாசமாகியது. இதுல இந்த நிலச்சரிவு மற்றும் மண் சரிவுல சிக்கி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது பாத்தீங்கன்னா 15 நாட்கள் ஆன நிலையிலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேடுதல் பணியை அந்த இடிபாடுகளுக்குள்ள யாராவது சிக்கி இருக்கிறாங்களாங்கிற ஒரு தேடுதல் பணியும், அதே போல அந்த உறவினர்கள் வீடுகள் இந்த நிலச்சரிவுல இடிந்து நாசமாகி இருக்கிறது. அந்த இடிபாடுகளுக்குள்ள யாராவது பொருட்கள் கிடைக்கிறதாங்கிறத தேடியும் உறவினர்களை இணைத்து தேடுதல் பணியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அவ்வப்போது அங்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அந்த தேடுதல் பணியை ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில தான் நேற்றைக்கு முண்டக்கை பகுதியில கனமழை பெய்திருக்கிறது. இதனால பாத்தீங்கன்னா இந்த இருவழிஞ்சி புழாங்கிற இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்க தற்காலிக பாலம் ஒன்றை தீயணைப்பு துறையினர் ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சமயத்துல அந்த பாலமானது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதே போல ஒரு மாடு வெள்ளத்தில் அடித்து அந்த மாட்டை தீயணைப்பு துறையினர் உயிருடன் போராடி வீட்டுக்கு சேர்த்திருக்கிறார்கள். தற்பொழுது பாத்தீங்கன்னா அவ்வப்போது பெய்யக்கூடிய இந்த மழை காரணமாக அங்கு தேடுதல் பணி சிறிது பாதிப்பு ஏற்படுகிறது. இருந்தாலும் மழை விட்ட சமயத்துல, மழை இல்லாத சமயத்துல தொடர்ந்து தேடுதல் பணியை அங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினரும் அதே போல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உறவினர்களும் இணைந்து அங்க தேடுதல் பணியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.